டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள். தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த கொஞ்சம் வளவளப்பு அதெல்லாம் போகணும். அதனால உப்புத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வளன்னு இருக்கும் இல்லைங்களா, அது போடுறதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ப்ரௌன் கலரில் ஆகணும். நல்லா வதக்கிட்டு ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 வெங்காயம் போதும். கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மிக்சியில் வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு நல்லா கொரன்னு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் வந்து வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் வதங்கினது பார்த்தீங்களா, இந்த கலரில் வதங்கி இருக்கணும். இந்த பக்கம் வந்து தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இது வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள்தூள், குழம்புத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. மசாலா வாசனை போகணும். நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வந்து இந்த மாதிரி கிளறும் போது கரண்டியில வந்து ஒட்டக்கூடாது. அந்த கடாயில வந்து அலக்கா அல்வா மாதிரி வரணும். அவ்வளோ அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம புளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி வச்சு புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். உப்பு பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. குழம்புல நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெண்டைக்காய், இது வந்து குழம்புல போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க வெண்டைக்காய் புளி குழம்பு. ஒரு 5 நிமிஷத்தில் கொத்தமல்லி தூவி போட்டு குழம்பு எடுத்து இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ் வந்து சாப்பாடு கூட குழம்பு ஊற்றிட்டு தொட்டுக்க வந்து அப்பளம் வறுத்தா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி, அப்புறம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை, இந்த மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.